வணக்கம். இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற அதிமுக கட்சியினுடைய சார்பாக எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுவதற்கு நான் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளேன். பிரகாசமா இருக்குது, வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளது. 234 தொகுதியில் 210 தொகுதியில் வெல்லுவோம். அவர் அவருடைய கருத்து சொல்றாங்க, எங்களுடைய கருத்து நாங்க சொல்றோம். நேற்றுக்கு பிரச்சாரத்தில் தேமுதிக விமர்சித்ததா சொல்றாங்க. 6% வாக்கு வங்கி தான் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி இருக்கின்ற நிலை எதுதானே? உங்க பத்திரிகையில் ஊடகத்தில் வந்த செய்தி தான் நான் சொல்றேன். என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னு சொன்னா அதுக்கு பதில் சொல்ல தயார் இல்லையே. நான் தெளிவுபடுத்திட்டேன். எல்லா பத்திரிகையில் ஊடகத்தில் வந்திருக்குது. 2026 கொடுப்பேன்னு சொன்னேன். அவர்களுடைய மனநிலை வேற இருந்தது. கூட்டணி மாறிட்டாங்க. திமுக கூட்டணியில பல்வேறு இடங்கள்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி சின்னம் கூட வரைய மாட்டேங்கிறாங்க. இன்னொன்னு அவர் பேரை கூட எழுத மாட்டேங்கிறான்னு சொல்றாங்க. அப்ப கூட்டணியில எப்படி பலம் சொல்லிட்டு இருக்காங்க? விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர்கிட்ட கேளுங்க. சொல்லிட்டு இருக்காங்க. விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர்கிட்ட கேளுங்க. ஏன்னா அந்த கட்சிக்கு தாங்கி பிடித்தவர் விடுதலை சிறுத்தை திருமாவளவன். அவர் தான் இந்த கேள்வி கேட்கணும். அவருக்கு கிடைத்த பரிசு அது. சார், தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை கொண்டு வர இப்ப சொல்லுவாங்களா மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் சொல்லி சவால் விட்டுருக்காரு எடப்பாடி ஸ்டாலின் அவர்கள். திரு உதயநிதியை பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்காரு, ஸ்கூலு சிபி ஸ்கூல் நடத்திட்டு இருக்காருல்ல. எல்லாம் நடத்தினா அதெல்லாம் என்ன மொழி வேணாலும் அனுமதிப்பாங்க. ஆனா கேள்வி விட்டு கேட்கறீங்க. அவரை கேளுங்க. பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்காரு, இப்ப ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு, சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு இல்லையான்னு கேளுங்க. குடும்பத்தை சேர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. எடப்பாடி தொகுதியில 8வது முறையா தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கீங்க. இந்த தொகுதியில பல்வேறு விஷயங்கள் ஏற்கனவே உங்க ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட பிஎட் கல்லூரி நிறைய விஷயங்கள்லாம் முடக்கப்பட்டிருக்குது. மறுபடியும் அது நீங்க வெற்றி பெற்று வரக்குள்ள அது மறுபடியும் ஏதாவது புனரமைக்கப்பட்டு திறக்கப்படுமா? அதுக்கு வாய்ப்பு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில எந்தெந்த திட்டத்தை கொண்டு வந்தோமோ அந்த திட்டங்கள் முழுவதும் தொடரும். இங்க மட்டுமல்ல, எடப்பாடி சட்டமன்ற தொகுதி மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற 214 தொகுதியிலும் அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறுத்தப்பட்டிருந்தால் அந்த திட்டங்கள் அனைத்தும் மக்களுடைய நன்மை கருதி தொடரப்படும். பிரச்சாரத்திலையும் தேர்தல் நடக்கிறது தமிழக தேர்தல். ஆனா இது டெல்லிக்கும் அதே மாதிரி பாஜகவுக்கும் திமுகவுக்கும் அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணது என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவர் வேற வழி இல்ல, ஒன்னும் தெரியல. நடக்கிற தேர்தல் சட்டமன்ற தேர்தல், டெல்லியில பார்லிமெண்ட் தேர்தல், சட்டமன்ற தேர்தல் தான் நடக்குது. அது முதலமைச்சருக்கு முதல் புரிஞ்சுக்கணும். புரியாத பேச நாங்க என்ன செய்யறது? இந்த கேள்வி அவரிடம் கேட்க வேண்டும். தொகுதியில நீங்க கடந்த முறை தேர்தல் 93,000 வாக்குகள் வித்தியாசத்துல இப்போ தேர்தல் களம் உங்களுக்கு இந்த தொகுதியில் எப்படி இருக்கு? மக்கள் தான் நீதிபதிகள். மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றேன். பத்திரிகையாளர் ஊடகம் நன்றாக தெரியும். எடப்பாடி சட்டமன்ற தொகுதி ஒரு முன்மாதிரியான சட்டமன்ற தொகுதியாக இருக்கின்ற அளவிற்கு மக்கள் என்னென்ன கோரிக்கை வச்சாங்களோ பெரும்பாலான கோரிக்கைகள் நான் நிறைவேற்றிருக்கிறேன். 1-2 விட்டு போயிருந்தால் கிடைக்கின்ற வாய்ப்பு சட்டமன்ற தேர்தலை வென்று மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். விடுபட்ட திட்டங்களை நிறைவேற்றி தருவோம். இன்னும் சொல்ல போனா 100 ஏரி திட்டம் வேண்டுமென்றே திட்டமிட்டு நான் எந்த இடத்துல அடிக்கல் நாட்டினோ அந்த இடத்துல இன்னும் தண்ணி வரல. எவ்வளவு சோதனை வேதனை. இன்றைக்கு மேட்டூர் அணை நிரம்பி உபரியாக தண்ணீர் வெளியே திறக்கப்படுகிறது. உபரியாக வெளியேறுகின்ற பொழுதுதான் நீரேற்றின் மூலமாக வறண்ட ஏரிகளுக்கு நீர் ஏற்படும். ஆனா இந்த ஆட்சி வந்த பிறகு வேண்டுமென்றே திட்டமிட்டு எடப்பாடி சட்டமன்ற தொகுதி மட்டும் பல சட்டமன்ற தொகுதிக்கின்ற ஏரிகள் நீர் நிரப்பதை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நிரப்பாமல் திட்டமிட்டு புறக்கணித்தது. மீண்டும் அதிமுக ஆட்சி மக்களோடு துணையோடு வளரும். எடப்பாடி சட்டமன்றத்தில் இருக்கிற மக்கள் மீண்டும் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தருவார்கள் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நான் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆனவுடன் இந்த நிலுவையில் உள்ள பணிகள் எல்லாம் முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கும் விவசாயிகளுடைய நன்மைக்கும் நாங்கள் செயல்படுத்துவோம்.